Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிட்டர்மினன்ட்டோட டெஃபினிஷன், அது செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கும், எத்தனை ரோ இருக்கும், எத்தனை காலம் இருக்கும், அதோட ஆர்டர் எப்படி டிஃபைன் பண்ணணும், அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் மைனர், கோஃபேக்டர் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. அது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் நமக்கு தேவையான ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சால் தான் இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணாமே சில நேரம் என்ன செய்யலாம், நம்ம இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டினா சில ரோ காலெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இல்லை வேறு ஏதாவது பண்ணால் என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ப்ராப்பர்ட்டி என்னது, ஆக்சுவலாக பண்புகள். அந்த டிட்டர்மினன்ட்டுக்கு என்னென்ன பண்புலாம் இருக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, the value of the determinant is unaltered. Unalteredனா என்ன அர்த்தம், நாட் சேஞ்ச்டு. நாட் சேஞ்சுனா மாறாது. பை சேஞ்சிங், எப்போ மாறாது அப்படின்னா by changing rows into columns and columns into rows. ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாகவும் மாற்றி எழுதினாலும் மாற்றினாலும் நமக்கு என்ன ஆகாது, அதோட வேல்யூ வந்து மாறாது. டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன இருந்துச்சோ, இப்போ ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாகவும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாகவும், தேர்ட் ரோவை தேர்டு காலமாகவும் நம்ம அப்படியே ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாக மாற்றி எழுதினாலும் அதோட வேல்யூ என்ன செஞ்சிடாது, மாறவே மாறாது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம எனக்கு தெரியுது அப்படின்னா ரோவெல்லாம் காலமாகவும் காலமாக ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னு தெரியுது. அதாவது இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ இந்த முதல் டிட்டர்மினன்ட் என்ன இருக்குன்னா A1 B1 C1. இது ரெண்டாவது டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குது, A1 B1 C1ங்கிறது ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிருக்கு. எப்படி எழுதினாலும் நமக்கு வேல்யூ மாறாது. தென் இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்த்துட்டு சம்குள்ளே போவோம். அடுத்து, இஃப் எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் எ டிட்டர்மினன்ட் ஆர் இன்டர்சேஞ்சு. இன்டர்சேஞ்சுனா என்னது, அப்படியே சேஞ்ச் பண்ணுறது. அதாவது ஏதாவது ரெண்டு ரோ இல்லை ஏதாவது ரெண்டு காலத்தை அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா, அப்படியே மாற்றினோம்னா, then the value of the determinant is changed its sign only. அதாவது ஏதாவது ரெண்டு ரோவை இல்லை ஏதாவது ரெண்டு காலத்தை மட்டும் நம்ம மாற்றினோம்னா அந்த வேல்யூ மாறாது, அதோட சைன் மட்டும் மாறும். உதாரணத்துக்கு ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 55 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு ரோவை மட்டும் நம்ம இடம் மாற்றுறோம். ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் ரோவும் தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போ வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா, ஏற்கனவே உள்ளதுக்கு 55 வந்துருந்ததுன்னா இப்போ -55 வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும்னா ரெண்டு ரோ இல்லை ரெண்டு காலம் அதுவும் தான் எப்படியாவது இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ என்ன ஆகும்னா மைனஸ் ஆஃப் தட் வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஹியர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா A1 B1 C1ங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு ரோவாக இருக்குது. ரெண்டாவது டிட்டர்மினன்ட் எப்படின்னா A1 B1 C1ங்கிறது செகண்ட் ரோவுக்கு போயிடுச்சு. செகண்ட் ரோவில் இருக்கிற A2 B2 C2ன்னு முதல் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோவுக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவுக்கும் செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவுக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகணும்னா முன்னாடி என்ன சைன் பண்ணணும், மைனஸ் சைன் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி காலத்தை என்ன செய்யலாம், நம்ம ஏதாவது ரெண்டு காலத்தை ஏதாவது ரெண்டு ரோவை இடம் மாற்றினாலும் இந்த சைன் மாறும். ரெண்டு தான். இதே இது இன்னொரு தடவை மாற்றினோம் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா? இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதில் இன்னும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் எனி டூ ரோஸ் ஆர் எனி டூ காலம்ஸ் ஆஃப் எ டிட்டர்மினன்ட் ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னா என்ன அர்த்தம், சர்வசமம். சர்வசமம்னா என்னன்னா மூணு ஈக்குவல், அதாவது ரெண்டு கோடு போட்ட பேரலல் லைன் போட்டோம்னா ஈக்குவல் டு சொல்லுவோம். இது ஐடென்டிக்கல், மூணு கோடு போடணும். ஐடென்டிக்கல்னா சர்வசமம்னா அப்படியே இருக்கணும், ஈவன் சைன் கூட மாறக்கூடாது. அப்படியே இருந்ததுன்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ எவ்வளோனா 0. எனி டூ ரோஸ் ஆர் எனி டூ காலம்ஸ் ஆஃப் a determinant are identical
then the value of the determinant is 0. அது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்ம பார்த்தோன்னே 2 ரோ 2 காலம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் செஞ்சலாம் 0ன்னு போட்டு போயிடலாம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் 3 தான் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இருக்குது, இருந்தாலும் நமக்கு இது மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். பார்ப்போம். தென் சொல்யூஷன் ஆஃப் simultaneous equation using Cramer's rule. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணி கிராமருங்கிறவர் நமக்கு லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ஒரு செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் கொடுத்து 2 வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸும் ஒய் அந்த 2 வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கிராமர் என்ன செஞ்சிருக்காரு, டிட்டர்மினன்ட் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. இதே இது 3 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா 3 வேரியபிள் இருக்கும், அதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கன்சிடர் த ஈக்குவேஷன்ஸ் a1x plus b1y plus c1z equal to d1, a2x plus b2y plus c2z equal to d2, a3x plus b3y plus c3z equal to d3. இப்போ இதில் a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3 d1 d2 d3 என்னது கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் என்னது நம்பர்ஸ், ஏதோ ஒரு நம்பர்ஸ், அது 5 இருக்கலாம் 7 இருக்கலாம் -3 இருக்கலாம் நம்பர்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இதை எப்படி ஈஸியாக நம்ம டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கு வேல்யூ கொண்டு வரலாம் அப்படின்னு கிராமர் சொன்னனால அவர் பேர் வச்சுருக்காரு. அதனால் என்னது, இதுக்கு பேர் கிராமர்ஸ் ரூல். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா டெல்டா அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் we have to form டெல்டா. அது எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா the coefficient of x, y and z. இந்த நம்பரை மட்டும் எழுதணும். எக்ஸுக்கு முன்னாடி ஒய்க்கு முன்னாடி இசட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் எழுதணும். அதாவது a1 b1 c1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரோல் எழுதணும். சிமிலர்லி ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து a2 b2 c2, மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து a3 b3 c3 இதை பூரா நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து ஒரு டிட்டர்மினன்ட் சிம்பிள் வெர்டிக்கல் லைன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த வெர்டிக்கல் லைனுக்குள்ளே போட்டு டிட்டர்மினண்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும், டெலிட்டிங் த ரோ அண்ட் காலம் கண்டெய்னிங் தட் எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் எங்கே இருக்கோ அதுக்குரிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மைனர் டிட்டர்மினண்ட் எழுதணும். அடுத்து மைனஸ் போட்டு செகண்ட் எலிமெண்ட் எழுதணும். அப்புறம் அந்த எலிமெண்ட் எங்கே இருக்கோ அதுக்குரிய ரோ காலத்தை விட்டுட்டு மைனர் டிட்டர்மினண்ட் எழுதணும். மூணாவதுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் போட்டு எழுதணும். எழுதி அந்த மைனர் டிட்டர்மினண்ட் எழுதி அதுக்கு வேல்யூ ப்ராப்பராக கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், டெல்டாவோட வேல்யூ கிடைச்சிரும். சிமிலர்லி we have to form டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ்னா என்ன செய்யணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அது என்னது நமக்கு a1 a2 a3, அதை வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, d1 d2 d3, அதை கொண்டு வந்து எங்கே எழுதிடணும், ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதிடணும். அதாவது ஃபஸ்ட்டு காலம் நமக்கு a1 a2 a3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம், d1 d2 d3 ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா செகண்ட் காலம் ஆஸ் யூஸ்வல் b1 b2 b3, தேர்டு காலம் அதே மாதிரி தான் c1 c2 c3. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம டெல்டா எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சிமிலர்லி we have to form டெல்டா ஒய். டெல்டா ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a1 a2 a3 ஃபர்ஸ்ட் காலத்தில் எப்பயும் போல இருக்கணும். இந்த ஒய் அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்யணும், ஒய்க்கு முன்னாடி இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் என்னது நமக்கு b1 b2 b3, அதை எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ரைட் சைடு இருக்கிற அந்த d1 d2 d3 ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். செகண்ட் காலத்தில் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டு காலம் மட்டும் மாறும், ஃபஸ்ட்டு காலம் தேர்டு காலமும் அந்த டெல்டாவில் இருக்கிறதா இருக்கும். போட்டுட்டு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா டெல்டா இசட் சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். டெல்டா இசட் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், இப்போ ஃபஸ்ட்டு 2 காலம் அதே தான் இருக்கும். அதாவது எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அதே தான் இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அதே தான் இருக்கும். இது டெல்டா இசட்டுங்கிறனால இசட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் c1 c2 c3 நம்ம எழுதக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன ரைட் சைடு இருக்கிற d1 d2 d3 கொண்டு வந்து இங்கே எழுதணும். எழுதி இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு எத்தனை டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்திருக்கும்னா டெல்டா வந்திருக்கும், டெல்டா எக்ஸ் ஒரு வேல்யூ வந்திருக்கும், டெல்டா ஒய் ஒரு வேல்யூ வந்திருக்கும்,
டெல்டா இசட் ஒரு வேல்யூ வந்திருக்கும். அப்போ நமக்கு 4 வேல்யூவில் ஃபைனலாக ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா. அந்த கண்டுபிடிச்ச டெல்டாவை கீழே போட்டுக்கணும். அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ வரணும்னா டெல்டா எக்ஸை மேலே போட்டு டெல்டாவை கீழே போட்டுக்கணும், எக்ஸ் வேல்யூ வந்துடும். சரியா? அப்போ நமக்கு எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கிடைச்சிடும். இப்படி தான் கிராமர்ஸ் ரூல் படி நம்ம என்ன செய்யணும், இந்த செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த பிக் கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் நம்ம வாங்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ஃபுல் மார்க் வாங்கலாம். தென் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தியரியாக ஓரளவு படிச்சுட்டே வந்துட்டோம். இப்போ ஷார்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, எவ்வளவு முக்கியம், அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் சால்வ் எக்ஸ் 4 9x ஈக்குவல் டு 0. இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்கலாம், சால்வ் அப்படின்னு கேட்கலாம். எப்படினாலும் என்ன செய்யலாம் கேட்கலாம் கொஸ்டின். நம்ம என்ன செய்யணும், எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் என்ன செய்யணும், கிவன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை எழுதிக்கிறோம். எழுதிட்டு வழக்கம் போல் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண நமக்கு தெரியும். மெயின் டயகனலை பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போட்டு அதர் டயகனல் பெருக்கணும். அதர் டயகனல் எவ்வளவு 36, 9 into 4 எவ்வளவு 36. ஸோ 9 4s are 36. அந்த மைனஸ் 36 அங்கிட்டு போகும்போது ரைட் சைடு போகும்போது ஈக்குவல் டு தாண்டும் போது நமக்கு தெரியும் ப்ளஸ் மைனஸ் ஆகணும், மைனஸ் ப்ளஸ் ஆகணும். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கிறது அங்கிட்டு போனோன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 மல்டிப்ளை பண்ணாலும் 36 தான் வரும். மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 36 தான் வரும். ஸோ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால 2x இருக்கிறனால நமக்கு 2 வேல்யூ வரணுமா, ஒரு வேல்யூ ப்ளஸ் 6, இன்னொரு வேல்யூ என்னது மைனஸ் 6, ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. அவ்வளோதான். நம்ம அடுத்து இதோட கிராமர்ஸ் ரூலை எப்படி அப்ளை பண்ணுறோங்கிற நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ரைட், தேங்க்யூ.